பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்துல நடக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்த வாரத்துல நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதா எலெக்ஷன் கமிஷன் சார்பா தமிழகத்துல தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 6 தான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான கடைசி நாள். ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த வேட்புமனு ஆய்வு அப்படிங்கிறது நடைபெறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதாகவும் எலெக்ஷன் கமிஷன் சார்பா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பல நாட்களா தாவேகா தனித்து நிக்க போறாங்களா, கூட்டணியில நிக்க போறாங்களா இப்படின்னு பல குழப்பங்கள் வந்தது. போன வாரம் தனித்து நிக்க போறாங்கன்னு ஒரு முடிவு ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற தகவலும் வந்தது. ஆனா அதன் பின்பு இந்த வாரம் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க, தாவேகா தனித்துதான் போட்டியிடும். முதல்வர் பதவி அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் வேணுங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. ஆக தனித்து போட்டியிடும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அங்க பேசின விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம எப்பயுமே மத சார்பற்ற சமூக நீதி பேசக்கூடிய கொள்கைங்கிறதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம அந்த டீம் இந்த டீம்லாம் சொல்றாங்க, பட் நம்ம பீப்புள்ஸ் டீம் தான் அப்படிங்கிறத விஜய் அழுத்தமா சொல்லி 234 தொகுதிகளிலையும் டிவிக்கே தனித்து போட்டிங்கிறது உறுதியாகி இருக்கு. ஆக இந்த முறை தமிழகத்துல 4 முனை போட்டி இருக்கும். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, டிவிகே இப்படி 4 முனை போட்டி தமிழகத்துல இந்த முறை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியா இப்ப நம்ம திமுக தலைமையிலான கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அங்க வேட்பாளர்கள் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படல. அதுலயும் குறிப்பா கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே இன்னும் இழுபறியா தான் போய்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதுல சிபிஐ நம்ம போன வாரம் பேசின வீடியோவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ சிபிஐக்கு 5 தொகுதிகள் அப்படின்னு ஒதுக்கப்பட்டு அது கையெழுத்தாகி இருக்கு. இன்னொரு பக்கம் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்னும் எங்களுக்கான தொகுதி கூடுதலா வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் இடையில பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நீண்டு கொண்டே போகுது. இதற்கு ஓரிரு நாட்கள்ல முடிவு எட்டப்படும் அப்படிங்கறதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி விசிகாவினரும் 10 தொகுதிகள் கேட்பதா சொல்லப்படுது. ஆனாலுமே திமுக விசிகாவுக்கு இடையிலுமே தொடர்ந்து இழுபறி அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து நம்ம பார்க்கும்போது சமூக வலைதளங்கள்ல நிறைய பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத தேமுதிகவுக்கு இத்தனை தொகுதிகள் கொடுக்கும் பொழுது, இதற்கு முன்பு கூட்டணியில் இல்லாத தேமுதிகவிற்கு இத்தனை தொகுதிகள் கொடுக்கும் பொழுது எதனால் கம்யூனிஸ்டுகளுக்கு தொகுதிகளை கொடுக்க திமுக மறுக்குது அப்படிங்கிற கேள்விகளை சமூக வலைதளத்துல எழுப்பி வராங்க. அடுத்ததா என்டிஏ கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக சார்பா 165 இடங்களை கேட்க இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பாஜகவுக்கு 31 இடங்களும், பாமகவிற்கு 16 இடங்களும் அப்படின்னு பேசப்படுறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா கூட தமிழகத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்காக டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. தொடர்ந்து பல விமர்சனங்கள் எழுந்து வருது. அதாவது அதிமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு தன்னோட கட்சிக்கான ஓட்டை கேட்கறதுக்கு அமித்ஷா வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுது. முதலமைச்சர் அவர்கள் கூட இங்கிருந்து நமக்கு நிதி தர மறுக்கக்கூடிய டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்திக்கிறது எதுக்காக அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கான கேள்வியவும் எழுப்பினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி இப்ப வரைக்குமே என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீடே இன்னும் ஆரம்பிக்காத ஒரு நிலை தான் இருக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இப்போ திமுக அரசினுடைய இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத தமிழகம் முழுவதும் நடத்தினாங்கன்றத பார்த்தோம். இதுல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் மீண்டும் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருந்தாரு. அதாவது உங்களுக்கு என்ன கனவோ சொல்லுங்க நிறைவேற்றுறேன்னு ஸ்டாலின் சொன்னதுக்காக எனக்கு கனவுல நயன்தாரா வேணும்னா அதை நிறைவேற்றி தர முடியுமான்னு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேச்சை சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருந்தாரு. இதுக்கு அவர் திரும்ப மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதர் சங்கம் சார்பா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. ஆக தொடர்ந்து அரசியல் களத்துல நிற்கக்கூடிய அமைச்சர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இவ்வளவு கீழ்த்தனமா இருக்குங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல ஓடக்கூடிய ரயில்கள் எல்லாமே தமிழக மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா சாதி ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது, தமிழ் குடிகளுக்கு மட்டுமே எல்லா இடஒதுக்கீடுகளும் வழங்கப்படும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை தீவு தமிழகத்தோட இணைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது மாதிரி தான் உங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இருந்தது. அது ஒரு புக்காவும் போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்டேஷனாகவும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்ததை நம்ம பார்த்துருப்போம்.
இந்த முறை தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது தெருக்கள்லையோ களத்திலையோ மட்டும் இல்லாம டிஜிட்டல் மீடியாஸ், அதாவது அந்தந்த கட்சிகள் அவங்களுடைய பிஆர் டீம்ஸை பயன்படுத்தி அவங்க பிரச்சாரத்தை டிஜிட்டல் மீடியா மூலமா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. ஆக அடுத்த வாரத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்.